வணக்கம் அன்பர்களே, இன்று நாம் எமது சிவவாக்கிய சித்தரினுடைய 31வது பாடலின் பொருளை காண்போம். இதுவரை 3 பாடல்களின் பொருள்களாக நான் உங்களுக்கு வழங்கினேன். இனிமேல் ஒவ்வொரு பாடலாக சிறந்த விளக்கத்துடன் உங்களுக்கு தருகிறேன். பாடல் 31. நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்த நித்த நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியங் கேளுமின் நெருப்பு நீரும் மும்முளே நினைந்து கூற வல்லீரேல் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே. இதில் முதலாவது வரியை பாருங்கள். நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்த நித்த நீரிலே. அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு நெருப்பை மூட்டி அந்த நெருப்பில் நெய்யை விட்டு வேதங்களை ஓதும் வேதியர்கள். இரண்டாவது வரி. விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியங் கேளுமின். விருப்பத்தோடு நீங்கள் அதிகாலையில் எழும்பி குளித்துவிட்டு. அதிகாலையில் எழும்பி குளிப்பது விருப்பத்தோடு குளிக்க வேண்டுமாம். விருப்பத்தோடு குளித்து வேத வாக்கியம், அதற்கு பதிலாக சிவய நம எனும் நாமத்தை ஓதி வேதங்களை ஓதி தவம் செய்து வந்தீர்களானால். மூன்றாவது வரி. நெருப்பு நீரும் மும்முளே நினைந்து கூற வல்லீரேல். இவ்வாறு தவம் செய்து வரும்பொழுது நெருப்பும் நீரும் உமக்கு உள்ளேயே இருப்பதை அறிந்து கூற வல்லீர்கள் ஆனால். இவ்வாறு அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு நெருப்பை மூட்டி அதனுள் நெய்யை வார்த்து சிவய நம எனும் மந்திரத்தை ஓதி தவம் செய்து வரும்போது உமக்குள்ளேயே அந்த நெருப்பும் நீரும் இருப்பதை அறிந்து கூற வல்லவர்கள் ஆனீர்களானால். நான்காவது வரி. சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடலாகுமே. சுருக்கமற்ற ஜோதி என்பது ஒரு விளக்கில் எரியும் ஜோதியானது காற்றில் அங்குமிங்கும் ஆடி சிறியதாகி பின் பெரியதாகி அங்குமிங்கும் ஆடி அசைந்து இருக்கும். ஆனால் உமக்குள் இருக்கும் பரம்பொருள் எனும் ஜோதியானது காற்றில் ஆடாமல், சிறியதாகாமல், பெரியதாகாமல், அங்குமிங்கும் அசையாமல் ஒரே அளவிலேயே சுருக்கமற்றதாக விளங்கும். அந்த சுருக்கமற்ற ஜோதியுடன் தொடர்ந்து உம்மால் இன்புற்று வாழ முடியும். இன்பமாக அந்த சுருக்கமற்ற ஜோதியுடன் பரம்பொருளுடன் உங்களால் தொடர்ந்து கூடி வாழ முடியும் என்கிறார் இந்த 4வது வரியில். இப்போது இந்த பாடலினுடைய மொத்த பொருளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், செவிமடுங்கள். நாள்தோறும் குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு நெருப்பை மூட்டி அதில் நெய்யை வார்த்து வேதங்களை ஓதும் வேதியர். அந்த வேதங்கள் சொல்கின்ற மெய்ப்பொருளை உணருங்கள். சிகாரமாக அதை சிவய நம என்ற பஞ்சாட்சரத்தால் நினைத்து கூறி வந்து தியானிப்பவர்களானால் அம்மெய்ப்பொருள் சுருக்கமே அற்ற சக்தியாக இருப்பதை உணருங்கள். இதனை முறையாக தொடர்ந்து செய்து வந்தால் ஜோதி நிலைத்து ஈசன் அருள் பெற்று அவனோடு சேர்ந்து வாழலாம் என சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார். எமது சேனலை புதிதாக வருபவர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்த சிவவாக்கிய சித்தரனுடைய பாடல்களின் விளக்கங்களை நான் சிறந்த முறையில் உங்களுக்கு கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.